ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மதன்குமார் டைரக்ஷன்ல 2023ல பிரியங்கா அருள்மோகன், ராஜாஜி, சாம்ஸ், இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் டிக்டாக். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். டிக்டாக் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பேசிக்கா ஒரு ஹாரர் மூவி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மால். அந்த மால்ல ஒரு பேய் வீடு, அதாவது உள்ளுக்குள்ள போனா பேய் பயமுறுத்தும்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அப்ப அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போனீங்கன்னா பேய் பயமுறுத்துற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா பயந்துட்டு வெளியே வரலாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் மக்களுக்கு. அதனால அது விரும்புறவங்க அதுக்குள்ள போய் பார்த்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ற ஆள் தான் நம்ம ஹீரோயினி. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டு ஹீரோவும் இன்னொரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அவர் 2 பேரையும் சேர்த்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த மால்ல போய் அந்த பேய் ஹவுஸ் போய் உருவாக்குறாங்க. உருவாக்குனோடனே அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பேய் ஹவுஸ்ல வர எல்லாரும் பயமுறுத்துறதுக்கு ஆள் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள என்னென்ன பேய் வேஷம் போட்டு நிறுத்தணுமோ எல்லாத்தையும் நிறுத்தி எல்லாத்தையும் பயமுறுத்துறாங்க. இதற்கிடையில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு உண்மையான பேய் இருக்கு. அந்த பேய் நம்ம ஹீரோவை பிடிச்சிக்குது. ஹீரோவை பிடிச்ச உடனே அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோ ஏன் பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோ அந்த செத்து போன பேய் என்னை கொன்னுட்டாங்க, அதனால அவங்களை நான் பழி வாங்கணும், அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்கிட்டையும் கேக்குது. கேட்ட உடனே அவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யார் கொண்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு கிராமத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அந்த கிராமத்துக்கு போன உடனே அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இவங்களை ஏன் கொன்னாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதை. இது ஓபனிங்ல நல்ல ஒரு காமெடி படமா உருவாச்சு. அந்த புரோட்டா காமெடி எல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹாரர்னுடைய துணி வந்த உடனே எப்பயும் போல வழக்கம் போல ஹாரருக்கு பேய் இல்ல, ஆனா பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் காமிப்பாங்க. ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் நம்ம காமெடி நடிகர் சாம்ஸ் வர சீன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது பார்த்து ரசிக்கும்படியாவும் காமெடியாவும் நல்லா இருந்துச்சு உண்மையிலே பாக்குறதுக்கு அந்த சீன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹாரர் அந்த பேய் வந்த உடனே டோட்டலா கதை மாறின உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பேயை கொண்டவங்க யாரு, அதாவது உயிரோட கொண்டு இந்த பேயா மாறின ஆள் யாரு, அவங்க எதுக்காக அப்படி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கும் போது அது ஒரு அடல்ட் கதையா மாறிடுது. மாறின உடனே அது ஒரு தேவையில்லாத ஒரு கதையா மாறி நம்மள ஃபர்ஸ்ட் பார்த்த கதைக்கும் செகண்ட் ஹாப் பார்த்த கதைக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய படமா இது அமைஞ்சு போயிடுது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் நீங்க பார்த்த கதை ஒரு மீடியமான ஒரு தோரணையில போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் கலகலப்பாவும் கொஞ்சம் காமெடியாவும் கொஞ்சம் ஹாரராவும் போயிருக்கும். செகண்ட் ஹாப் காதலாவும் கொஞ்சம் வல்கராவும் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இது. ரொம்ப பிரமாதமான படம் இல்ல, ஓரளவுக்கு பார்த்து ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான பேய் படங்கள் போலதான் இதுவும் வந்திருக்கு. வேற ஒன்னும் கதை புதுசா கிடையாதுன்னா என்னன்னு சொன்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எந்த அளவுக்கு அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதோட சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது இன்னும் டீடைல்ஸா கூட சொல்லியிருந்தா கூட படத்தினுடைய ஓரளவுக்கு நல்லா தீர்த்திருக்கலாம். அது மேம்போக்கா சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதன் மூலியமா மக்கள் எல்லாம் காசு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை காட்டுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய பாடல்கள் ஒரு 2-3 பாடல்கள் இருக்கு. 3 கேட்கற மாதிரி தான் இருக்கு, ஒன்னும் பெரிய இது இல்ல. ஆனா மொத்தத்துல கதை ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்த அந்த கலகலப்பும் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான அந்த டெம்ப்ளேட்டும் செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் குறைஞ்சது நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் தான். காஞ்சனா கிளைமேக்ஸ் மாதிரி இந்த படத்துல வச்சிருக்காங்க கிளைமேக்ஸ். ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கலாம். ஒரு டைம் நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இந்த படத்துல இருக்குது. நீங்க டைம் கிடைச்சா இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பாருங்க, அவ்வளவுதான். வேற ஒன்னும் சொல்றது இல்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.